அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம், எங்கிருந்து வந்தோம், எங்கு போவோம் என்பதெல்லாம் நமக்கு சரியாக புலப்படுவதில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. 100 ஆண்டுகள் கழித்து நாம் இங்கு இருக்கப் போவதில்லை. அப்பொழுது ஒரு குறுகிய காலத்திற்கு நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்போமானால் ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை இங்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். குறிப்பாக வந்தவர்களெல்லாம் இங்கே இறந்து விடுவார்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் நம்மை இங்கே கொண்டு வருகிறார் என்றால் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கும், நோக்கம் இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் பரிதவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதும் அவ்வளவு லேசான காரியம் அல்ல. நாம் கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்காத பட்சத்தில் என்ன நடந்தது என்பதையும் இங்கு பார்க்கலாம். ஆண்டவரிடம் கேள்விகள் கேட்கலாமா என்று சிலர் கேள்விகள் நம்மை கேட்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் புரியாததுமான காரியங்களையெல்லாம் நான் உனக்கு விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் உபாகமம் 29:29 சொல்லுகிறார், சில காரியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன், சில காரியங்களை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் சொல்லுகிறார். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு, வெளிப்படுத்தப்படாத ரகசியங்கள் பல உள்ளன. அது எப்பொழுது தெரியும் என்று நமக்கு தெரியாது. தாயின் வயிற்றிலே இருந்தோம், வெளியில் ஒரு உலகம் இருந்தது என்றே நமக்கு தெரியாது. இப்பொழுது வந்திருக்கிறோம், தாயில் வயிற்றில் இருக்கும் குழந்தை வெளியே வர வேண்டும் என்று தெரிகிறது. நாமும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் எதற்காக அனுப்பினார், ஏன் அனுப்பினார், குறிப்பாக அந்த நன்மை தீமை அறிகிற கனியை ஏன் வைத்தார் என்பதை குறித்தெல்லாம் சற்று இன்று தியானிப்போம். சாக்ரட்டிஸ் என்கிற ஒரு பெரிய கிரேக்க தத்துவ ஞானி சொன்னார், எனக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான் என்று தாழ்மையாக சொன்னார். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அதே போலத்தான் நாம் ஏன் இருக்கிறோம், எதற்காக இங்கு அனுப்பப்படுகிறோம் என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி கூட அவருக்கு தெரியவில்லை என்று தான் கூறி சென்றார். நான் ஒரு முறை பிர்லா பிளானட்டோரியம் என்று கிண்டி அருகில் இருக்கிற ஒரு பிர்லா பிளானட் சென்றிருந்தேன். அங்கு மில்கிவே கேலாக்சி பால்வழி கண்டத்தை குறித்து ஒரு படம் போட்டு அங்கே சூரியன் எங்கே இருக்கிறது, நம் பூமி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு அதன் கீழே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன வார்த்தைகளை சொன்னார், எழுதியிருந்தார்கள். அவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், நாம் இங்கே பூமியில் இருப்பது ஒரு புரியாத விஷயமாக இருக்கிறது. குறுகிய காலத்திற்கு நாம் அனுப்பப்படுகிறோம். ஏன் அனுப்பப்படுகிறோம், ஏன் வாழ்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை. ஒரு கால் நம்மை அனுப்பினவருக்கு தெரியும் என்று அவர் சொல்லிவிட்டார். நாம் இங்கு வாழும் வாழ்க்கையெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு நர்சரி ரைம் இருக்கிறது. சாலமன் கிரண்டி born on Monday, christened on Tuesday, married on Wednesday, to kill on Thursday, grew worse on Friday, died on Saturday, buried on Sunday. That is the end of Solomon Grundy. இது குழந்தைகளுக்கு மண்டேயிலிருந்து சண்டே சொல்லி கொடுப்பதற்காக சொன்ன ஒரு நர்சரி ரைம். ஆனால் பார்த்தால் இப்படித்தான் நம் வாழ்க்கையும் இருக்கிறது. பிறக்கிறோம், கல்யாணம் செய்து கொள்கிறோம், இறக்கிறோம், முடிந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருப்பாரா என்று பார்த்தால் அடிப்படை கேள்விகள், நாம் எங்கிருந்தோம், யார் அனுப்பினார், எங்கு செல்வோம், ஏன் அனுப்பினார், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எரேமியா 1:5 சொல்கிறார், உன் தாயின் வயிற்றிலே உருவாக்குவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன் என்கிறார். நம்முடைய பயணம் தாயின் வயிற்றில் தொடங்கியது அல்ல, அதற்கு முன்பாகவே ஆண்டவர் திட்டமிட்டார். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நான் தியானிக்க வேண்டும். எதற்காக 2 மரங்களை வைத்தார்? ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சம். சாய்ஸ், அது ஒரு தெரிந்து கொள்ளும் தன்மையும் கொடுக்கிறார். ஏன் என்பதையெல்லாம் நாம் வருகிற வாரங்களிலே தியானிப்போம். ஆனால் கேள்விகள் கேட்க வேண்டியதன் அவசியத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். அமெரிக்காவிலே இந்த ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கிறது. தண்டவாளங்களுக்கு நடுவிலே அதனுடைய இடைவெளி அம்சமாக இருக்க வேண்டும். இங்கே மீட்டர் கேஜ் என்பார்கள், 1 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதையெல்லாம் இப்போது பிராட் கேஜாக மாற்றிக்கொண்டு வருகிறார்கள்.
ப்ராட்கேஜாக மாற்றுகிறார்கள் என்றால் 5 அடி அகலம் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் சென்று பார்த்தால் அது 4 அடி 8.5 அங்குலம் என்று சொல்லுவார்கள். அது ஏன் 4 அடி 8.5 அங்குலம்? 4 அடி 8ஆவது இருந்திருக்கலாம், 5 அடியாக இருந்திருக்கலாம் என்று அவர்கள் தியானித்த போது, சிந்தித்த போது அவர்களுக்கு தெரிய வந்தது என்னவென்றால், இதை இந்த ரயில் தண்டவாளங்களை அங்கு இட்டவர்கள் பிரிட்டிஷ் இங்கிலாந்து தேசத்தவர்கள், அங்கிருந்து வந்தவர்கள் அதை அப்படியாக செய்தார்கள். 4 அடி 8.5 அங்குலமாக வைத்தார்கள். எதற்காக அப்படி அவர்கள் வைத்தார்கள் என்று பார்த்தபோது, அப்படித்தான் அவர்கள் இங்கிலாந்திலே செய்தார்கள். இங்கிலாந்திலே ஏன் அவர்கள் 4 அடி 8.5 அங்குலம் இருப்பு பாதையை வைத்தார்கள் என்று பார்த்தபோது, ட்ராம், அதற்கு முன்பாக ட்ராம் இருந்தது. ட்ராம் என்பது ஒரு வண்டி. அதனுடைய சக்கரங்களுக்கு இடையிலே இருந்த தொலைவு 4 அடி 8.5 அங்குலம். அதை அப்படியே காப்பி அடித்தார்கள். ட்ராமுக்கு ஏன் அப்படி இருந்தது என்று பார்க்கும்போது, அங்கிருந்த குதிரை வண்டிகளுக்கு அந்த அளவு இருந்தது. அதை காப்பி அடித்து ட்ராமுக்கு வைத்தார்கள். ட்ராமை வைத்து ரயிலுக்கு காப்பி அடித்தார்கள். இங்கிலாந்து ரயிலை பார்த்து அமெரிக்க ரயிலுக்கும் காப்பி அடித்தார்கள். குதிரை வண்டிக்கு ஏன் அப்படி இருந்தது என்று பார்க்கும்போது, 2000 வருடங்களுக்கு முன்பாக ரோமர்கள் அவர்களுடைய ரதங்களை ஓட்டி சென்ற போது அது ஒரு அச்சு தடையாளங்களை பாதையில் பதிந்து விட்டது. ஏனென்றால் 2 வளர்ந்த நல்ல குதிரைகளை அவர்கள் கட்டி ஒரு ரதத்திலே, போர் ரதத்திலே இழுத்து கொண்டு போகும்போது அவை ஒரு தடங்களாக மாற்றுகின்றன. அந்த தடங்களுக்கு ஏற்ப குதிரை வண்டிகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் குதிரை வண்டிகளுடைய அச்சு ஒடிந்து போகும். அதற்காக குதிரை வண்டிகளை செய்தார்கள். ஆனால் ட்ராமை செய்ய வேண்டிய அவசியமில்லை, இருப்பு பாதையை அமைக்க அவசியமில்லை, அதுவும் அமெரிக்காவில் வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் ஏன் செய்தார்கள் என்று பார்த்தால், ஒரு முக்கியமான ஒரு காரணம் நமக்கு புலப்படுகிறது. கேள்விகள் கேட்கவில்லை. யாராவது ஒருவர் நான் ஏன் 4 அடி 8.5 அங்குலம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால் அன்றே விழித்து கொண்டிருப்பார்கள். அதே போல நாமும் 2000 வருடங்களாக ஆழ்ந்த கேள்விகளை கேட்பதில்லை. ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். இந்த 2 கனிகளை வைத்தார். நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சத்தையும் வைத்தார், ஜீவ விருட்சத்தையும் வைத்தார். ஒரு தெரிந்து கொள்ளும் பக்குவத்தை மனிதனுக்கு கொடுத்தார் என்றால் ஒரு காரணம் இல்லாமல் செய்திருக்க மாட்டார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கழுகு பார்வையோடு நாம் வேதத்தை பார்க்க வேண்டும். ஒரு சில வசனங்களை மாற்றம் நாம் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விட்டுவிடக்கூடாது. ஆதியிலே ஆண்டவர் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அதன் பிறகு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது நமக்கு தெரிந்ததெல்லாம் அதற்கு மாற்று மருந்தாக இயேசுநாதரையே இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவத்துக்காக அவரை சிலுவையில் அறைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு பின்னால் எடுக்கப்பட்ட திட்டம் என்று நாம் நினைக்கிறோம். ஆதாம் அந்த பழத்தை உண்டதினாலே எடுக்கப்பட்ட திட்டம் என்று பார்க்கிறோம். ஆனால் பரந்த நோக்கிலே பார்க்கும்போது ஆண்டவர் பல ரகசியங்களை பேதுரு மூலமாகவும் யோவான் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் சொன்னேன், நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிறிய ஒரு வசனத்தை வைத்து அவர் சொன்னதை வைத்து நாம் எடுக்கக்கூடாது. ஆதியாகம் முதல் வெளிப்பாடு வரை ஆண்டவர் எப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார், வேதத்திலே தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார், திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். சில திட்டங்கள் அவர் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட திட்டங்களாக கூட இருக்கும். அதை அவர் பிற்பான காரணங்களிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடும். உதாரணத்திற்கு பார்த்தால் பேதுரு மூலமாக நமக்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 முதல் 20வது வசனம் வரை அவர் வெளிப்படுத்தும் பெரிய ரகசியம், நம்மை பொன்னினாலும் வெளியினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராயிருந்து இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் உங்களுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நாம் பரந்த பார்வையில் பார்க்கும்போது தான் இவையெல்லாம் தெரியும். நான் ஒரு முறை மேட்டுப்பாளையத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு அந்த
ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் கடைசியாக நிறுத்தும் இடம். அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த போது அந்த ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்முக்கு முன்னும் பின்னுமாக நகர்ந்து கொண்டது இருந்ததே தவிர அந்த பிளாட்ஃபார்மை விட்டு போகவில்லை. அதுதான் கடைசி ஸ்டேஷன். ஆனாலும் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு போகவில்லை. எனக்கு ஏன் என்று புரியவில்லை. நான் அந்த ஓவர் பிரிட்ஜில் ஏறி நடக்கும்போது அங்கு பார்த்த காட்சி, அந்த ட்ராக் குறுகியதாக இருந்தது. அதனால் அவர்கள் சில பெட்டிகளை ஒரு இருப்பு பாதையில் வைத்துவிட்டு மறுபடியுமாக இன்ஜினை இழுத்து கொண்டு வந்து மறுபடியுமாக ஷண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 4 கம்பார்ட்மெண்ட்ஸை இன்னொரு தடத்தில் வைத்து வருகிறார்கள். இது நாம் பிளாட்ஃபார்மில் இருக்கிற வரை நமக்கு அது புரியவில்லை. ஆனால் மேலிருந்து பார்க்கும்போது எதற்காக செய்கிறார்கள் என்கிறது புரிகிறது. அதே போல ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை நமக்காக வெட்டினார், சிலுவையில் அறைந்தார் என்று பார்க்கும்போது இயேசுநாதரை நாம் ஆதாம் செய்த தவறுக்காக என்று நினைக்கலாம், தவறில்லை. ஆனாலும் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் அதை ஒதுக்கிவிட்டார் என்று பார்க்கும்போது சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் யோவான் மூலமாக வெளிப்பாடு 13:8 சொல்லுகிறார், உலகம் உருவாவதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம் என்று ஆரம்பிப்பார். இதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் கேள்விகள் கேட்கவில்லை என்றால், பரந்த நோக்கோடு பார்க்கவில்லை என்றால் நமக்கு பல ரகசியங்கள் தெரியாது. இந்த சந்திர மண்டலத்திலே, ஈவன் பூமியிலே கூட இம்பேக்ட் கிரேட்டர் என்பார்கள். இந்த எரிக்கற்கள் வந்து விழுந்த போது அவை ஒரு பெரிய வட்டங்களை உருவாக்கி இருக்கும். அந்த வட்டங்களுக்கு உள்ளே இருக்கும்போது அது ஒரு எரிக்கற்களால் ஆனது என்று நமக்கு தெரியாது. ஆனால் விண்ணிலிருந்து பார்க்கும்போது, சேட்டிலைட் மூலமாக பார்க்கும்போது அவைகளெல்லாம் புலப்படும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் பார்க்க வேண்டிய கோணம் நல்ல பரந்த பார்வையாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரை ஆண்டவர் எப்படியாக அதை கொண்டு செல்கிறார், எப்படியா ஒரு ஜிக்ஸா பசிலிலே எப்படி நாம் ஒவ்வொரு பசிலை இணைத்து ஒரு முழுமையான ஃபுல் பிக்சரை நாம் காண்கிறோமோ, அதே போல் ஆண்டவருடைய ஒவ்வொரு வெளிப்பாடுகளையும் நாம் கவனித்து அதை அவர் எப்படி நமக்காக உருவாக்குகிறார் என்பதை சிந்திக்கும் போது தான் எதற்காக நம்மை இந்த உலகத்தில் அனுப்புகிறார், எதற்காக நன்மை தீமை அறிய அனுமதிக்கிறார், எதற்காக தெரிந்தும் தம்முடைய குமாரனை நமக்கு ஈடாக கொடுக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நன்மை தீமை அறியாத பட்சத்திலே நாம் குழந்தைகளைப் போல இருக்கிறோம். அதுதான் நமக்கு உபாகம் 1:39 சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன குழந்தைகளும் இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லும்போது நன்மை தீமை அறிய வேண்டிய அவசியம் நமக்கு தெரிகிறது. அதே போல 1 ராஜாக்கள் 3:9 சொல்லுகிறார், சாலமன் ராஜா கேட்பார், ஆகையால் உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறார். இதன் மூலமாக நன்மை தீமை அறிகிற அறிவின் முக்கியத்துவமும், ஆனால் தேவன் எதற்காக நமக்கு அதை சாய்ஸ் மூலமாக கொடுக்கிறார் என்பதையும் இன்னும் வரும் சில வாரங்களில் நாம் தியானிப்போம். வணக்கம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.